ஏன்னா ஒரு பயில காணும் தாவேக்கால. இனிமே அது தாவேக்கா தமிழக வெற்றி கழகம் கிடையாது, தலைமறைவு வெற்றி கழகம். அதே மாதிரி பாளையங்கோட்டை உங்கள் விஜய், புழல் உங்கள் விஜய், மதுரை உங்கள் விஜய், சேலம் உங்கள் விஜய், அத்தனை மத்திய சிறைச்சாலைகளும் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. நீ இரங்கல் செய்தி விடுற, முதல்ல இரங்கல் செய்தியில நன்றிங்கிற வார்த்தை இவர்கிட்ட தான் பார்த்தேன். இன்னொரு பக்கம் பெத்து வளர்த்து ஆளாக்கின அப்பா வீட்டிலேயே ஒட்டு கேட்பு கருவி வச்ச ஐயா அன்புமணி ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் நம்ம கைப்புல அண்ணா அண்ணாமலை அவர்கள் ஒரு பக்கம், இவங்க எல்லாம் முட்டு கொடுத்துட்டு இருக்காங்க. ஆனா எந்த வருத்தமும் துயரமும் குற்ற உணர்வும் இல்லாம எனக்கு முட்டு கொடுத்த அரசியல் தலைவர்களுக்கெல்லாம் நன்றிங்கிறான். இப்படி மௌனமே குரலாயிருந்து குரல் வலை நசுக்கப்பட்ட பெண் சமூகத்திலிருந்து இன்றைக்கு மேடை ஏறி என்னுடைய குரல் உங்கள் மௌனத்தின் மத்தியிலே ஒலிக்கிறதுனா இந்த உரிமையை பெற்று தந்ததுதான் இந்த இயக்கம். உயிர் பறிபோன சம்பவம்லாம் இன்னும் அந்த தாக்கத்திலேருந்து வெளில வர முடியல. ஒரு 80 மீட்டர் தூரத்துல நின்னு காப்பாத்துங்க காப்பாத்துங்கன்னு கதறி கதறி ஒருத்தர் கத்துறாரு. இது கேரவன்ல ஏறி நின்னுகிட்டு 8 கோடி மக்களை காப்பாற்ற போறேன்னு பேசுறாரு. 80 மீட்டர் தூரத்துல கேட்கிற உதவி கேட்க மாட்டேங்குது. இந்த அளவிற்கு 41 உயிர்களை நரபலி எடுத்த அரக்கன் அசம்பாவிதம் நடக்குதுன்னு தெரிஞ்சோடனே அப்படியே விட்டுட்டு ஓடி போனவர் தான். 7 செகண்ட்ல விமான நிலையம் போய் வீட்டுக்கே 1.5 மணி நேரத்துல போயாச்சு. இப்ப வரைக்கும் வெளில வரல. பிரம்மாண்டமான ஒரு மேடை, இந்த அளவுக்கு பிரம்மாண்டம்னு எதிர்பார்க்கல. இவ்வளோ பிரம்மாண்டமாக இந்த மேடை அமைந்திருக்கிறது. அண்ணனுடைய தொகுதியினாலே மாசாதான் இருக்குன்னு தெரியும், ஆனா இவ்வளோ மாசா இருக்குன்னு தெரியாது. இந்த மேடையோடைய ஒவ்வொருத்தருடைய அனுபவமும் உழைப்பும். ஆனா நான் ஒரு இளம் பேச்சாளர், நம்முடைய கழகத்தின் இளம் தலைவர் அன்பிற்கினி அண்ணன் மாண்புமிகு துணை முதலமைச்சர் உதய் அண்ணாவால் அடையாளப்படுத்தப்பட்டிருக்கிறேன் என்ற ஒரே காரணத்திற்காக இவர்களோடு இந்த மேடையிலே நிற்கிறேன். சின்ராச கையில பிடிக்க முடியல மொமெண்ட் தான் இப்ப. அந்த அளவிற்கு இந்த தருணத்தை, இந்த இனிமையான பொழுதிற்கு அத்துணை நல்ல உள்ளங்களுக்கும் என் வணக்கத்தை கூறிக்கொள்கிறேன். இடுப்பு ஒடிய வேலை பார்த்து அடுப்பு புகையில கண்ணை கசக்கி அடுப்பு புகை நுரையீரலை நிறைக்க மூச்சு இறைக்க அம்மி அரைச்சி 13 வயசுலேருந்து வீதி முனை கூட தெரியாது வீட்டுக்குள்ளேயே முடக்கப்பட்டா என் பாட்டி. பூப்பு ஆன அடுத்த மாசமே கருத்தரிக்கணுமா, இல்லைன்னா அது சிசு கொலைக்கு சமமா சொன்னது சனாதானம். இந்த சனாதான தர்மிகரோட ஆகச்சிறந்த சாதனையில 13 வயசுலேருந்து வருஷத்துக்கு ஒன்னா 12 பிள்ளைகளை பெத்தெடுத்தா என் பாட்டி. கர்ப்பப்பை நஞ்சே போச்சு. அந்த 12ல ஒன்னா வந்த என் அம்மா அடிச்சு புடிச்சு பள்ளிக்கூடம் போயிட்டாங்க. 7வது படிக்கும் போது பெரிய மனுஷி ஆயிட்டாங்க. பருவம் வந்த பொண்ணு பள்ளிக்கூடம் போனா தப்பு, ஏட்ட தொட்டா தீட்டுன்னு சொன்னதும் சனாதானம். எட்டவே முடியல 8வது. இந்த சனாதானத்தை சட்டுன்னு ஏத்துக்கிட்ட இந்த சமூகத்தின் பொட்டிலே அடித்து புரடியை பிடித்து கேள்வி கேட்டவர் தான் தந்தை பெரியார். அன்னைக்கு தந்தை பெரியார், இன்னைக்கு நம்ம இளந்தலைவர் மாண்புமிகு துணை முதலமைச்சர் நம்முடைய இளந்தலைவர் உதய் அண்ணா சனாதானத்தை உதைச்ச உதையில பிஜேபி, ஆர்எஸ்எஸ், சங்கிங்க, ஒட்டு மொத்த இந்திய தேசத்தின் மதவெறியர்களும் கதர்ன கதறலு. ஆங்கில சேனலும் ஹிந்தி சேனலும் மாத்தி மாத்தி ஒரே விவாதம். அண்ணனவோ தமிழ்ல பேசிட்டு போயிட்டாங்க. ஓவர் நைட்ல அண்ணனை ட்ரெண்ட் ஆக்கிட்டாங்க. உடனே அண்ணனுடைய தலைக்கு விலை, நம்மளாம் இந்துக்களுக்கு எதிரானவர்கள்னு. அந்த நேரத்துல தான் நம்மளுடைய இந்து சமய அறநிலைத்துறையின் அமைச்சரை பதவி விலகணும்னு சொன்னாங்க. நம்ம அண்ணன் சும்மாவே அசால்ட்டா டீல் பண்ணுவாங்க.